Welcome to Science Biology online class. Good morning, boys. Today we shall talk about the structure of chromosomes. The last class we had seen the topic வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம், குரோமோசோம், ஜீன் அண்ட் டிஎன்ஏன்னு. அப்போ இந்த குரோமோசோம்ஸ் அப்படின்னா ஹியூமன் பாடிஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். அந்த செல்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸ் ஆஃப் ஈச் செல்ஸ் வந்து கண்டெய்ன்ஸ் என்னென்னா ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொன்னோம், குரோமோசோம்ஸ் அப்படின்னா. இந்த குரோமோசோம்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் அப்படின்னு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ அண்ட் ஜீனும். த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து குரோமோசோம்ஸ் காயின் பை யார் கண்டுபிடிச்சார்னா வால்டையர். அந்த வால்டையர் வந்து இயர் வந்து 1888 அப்படின்னு சொன்னால் அந்த டேர்ம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் இந்த குரோமோசோம்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் என்ன டிஎன்ஏ வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலுக்குள்ளே இருக்கிறது என்ன சொல்கிறோம், இட் இஸ் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஜீன் அப்படிங்கிறது என்னென்னா இன்ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸை வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறது தான் வந்து என்னது ஜீன் அப்படின்னு சொன்னோம். அது ஒரு பர்டிகுலர் டைப், அதை வச்சு தான் அந்த ஃபீனோ டைப்பை வந்து அமையும் அப்படின்னு சொல்லுவோம். நவ் எப்படி அந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். we shall now talk about the structure of chromosomes அப்படின்னா. குரோமோசோம்ஸ் அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் குரோமோசோம்ஸ் ஆர் தின் லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். லாங்காக ஒரு ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அதுக்கு பேர் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். இந்த 2 ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு பிக்சர் பின்னாடி காட்டுறேன். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆல்சோ. 4 மார்க் கொஷின்ஸ்லேயும் இது இம்பார்ட்டன்ட், தென் 7 மார்க் கொஷின்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ட் இது. அதனால் நான் உங்களுக்கு இந்த பிபிடியில் வந்து உங்களுக்கு லைன் பை லைனாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரன்னிங் நோட்ஸாக எடுத்துக்கோங்க. நான் இது முதல் நோட்ஸ் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்ட்ரக்சர்ஸை. ஸோ குரோமோசோம்ஸ் ஆர் தின் லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். இல்லை 2 ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் அதில் குரோமோசோம்ஸ்க்கு. அது நோன் அஸ் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படின்னு. 2 ஆர்ம்ஸ் இருக்கும், மேலே அப்பர் ஆர்ம் அண்ட் லோயர் ஆர்ம் இருக்கும். அந்த 2 லோயர் ஆர்மையும் அப்பர் ஆர்மையும் தான் என்ன சொல்கிறோன்னா சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் மேடப் ஆஃப் அ சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். மேடப் ஆஃப்ல ஜாயின்ட் டுகெதர் அப்படின்னா ஹெல்டு டுகெதர் பை. இங்கே வந்து சிஸ்டர் குரோமாட்டிட் மேடப் ஆஃப்னு கொடுத்துருக்கு, சாரி பாய்ஸ். சிஸ்டர் குரோமாட்டிஸ் ஜாயின்ட் டுகெதர் பை சென்ட்ரோமியர் அப்படின்னா ஒரு பீட் லைக்கில் 2 ஆர்ம்ஸ் அப்பர் ஆர்மையும் லோவர் ஆர்ம்ஸையும் வந்து இணைக்கிறது என்ன சொல்கிறோன்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா த குரோமாட்டிட் இஸ் மேடப் ஆஃப் அ குரோமோனிமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்ம்ஸை வந்து மேடப் பண்ணுறது எதுனா குரோமோனிமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரோமோனிமா அப்படின்னா எங்கே த நம்பர் ஆஃப் பீட் லைக் ஸ்ட்ரக்சர் அலாங் இட்ஸ் அ லென்த் ஆர் கால்ட். அந்த ஒவ்வொரு ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் ஒரு பீட் லைக்கில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது ஃபுல் லென்த்லேயும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா குரோமோமியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னது குரோமோமியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு அந்த நான் அந்த ஸ்ட்ரக்சர் காட்டுற எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர், இந்த குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு சிங்கிள் குரோமோசோம்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். அடுத்தது இந்த குரோமோசோம்ஸில் வந்து உங்களுக்கு டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 2 ஆர்ம் இருக்குது, அப்பர் ஆர்ம் அண்ட் லோவர் ஆர்ம் இருக்குது. திஸ் இஸ் அப்பர் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது இஸ் அப்பர் ஆர்ம், இங்கே இருக்கிறது லோயர் ஆர்ம் சொல்லுவோம். இந்த அப்பர் ஆர்மும் லோயர் ஆர்மையும் மேக் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா இங்கே நடுவில் இருக்க இந்த ப்ரீட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது சென்ட்ரோமியர். இந்த ஒவ்வொரு ஆர்முக்கு பேர் தான் வந்து சிஸ்டர் குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கீழே இருக்க 2 இதுக்கு பேர் குரோமாட்டிட், இங்கே மேலே இருக்குது. ஸோ இது அட்ஜாயினிங்காக இருக்கிறனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டர் குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்க இந்த பீட் லைக் ஸ்ட்ரக்சர் இதுதான் டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ். இதுக்கு பேர் தான் டிஎன்ஏ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங் லென்த் அலாங் இட்ஸ் லென்த் இந்த நம்பர் ஆஃப் பீட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதோடைய லென்த்தை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் குரோமோமியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குரோமோமியஸ் வந்து எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா ஆர்என்ஏ, டிஎன்ஏ அண்ட் குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸு, தென் அப்புறம் வந்து சர்டன் மெட்டபாலிக் அயான்ஸால் வந்து மேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய பாயிண்ட்ஸ் பவர் பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ குரோமோமியஸ் மேடப் ஆஃப் என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன் என்னது அப்படின்னா டிஎன்ஏ அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ஆர்என்ஏ. அடுத்தது வந்து குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சர்டன் மெட்டாலிக் அயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் மேடப் ஆஃப். ஸோ 2 மார்க்ஸில் கூட இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. குரோமோமியஸ் ஆர் மேடப் ஆஃப் அப்படின்னா எதெல்லாம் மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சர்டன் மெட்டபாலிக் அயன்ஸால் ஆகிட்டு சொல்லுவோம். ஸோ 4 மார்க்கில் கேட்டால் இட் இஸ் இனஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டால்
4 மார்க்ஸுக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் இனஃப். தென் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் த பிக்சர், இட் இஸ் கிவன் இன் யுவர் புக்கு. இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே நான் பாருங்கள் கர்சர் மூவ் பண்ணுறேன். திஸ் இஸ் த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். இது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு சிஸ்டர் குரோமேட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆம்குள்ளே, அப்பர் ஆம் லோயர் ஆம்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த ஃபஸ்ட் இருக்கிறது. இங்கே இருக்கிறது என்னென்னா ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே இருக்கிறது இந்த டிஎன்ஏ மெட்டீரியல், இந்த பீட் லைக் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது தான் குரோமோமியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எந்த பாயிண்டில், இந்த 2 பாயிண்டில் இந்த ஆம்ஸ் எங்கே வச்சு ஜாயிண்ட் ஆகுதோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரோமியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் சென்ட்ரோமியஸ். ஒவ்வொரு இது எங்கே ஜாயிண்ட் ஆகுனா டியூரிங் த செல் டிவிஷன் அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இது என்ன ஆகும் அப்படின்னா டிஸப்பியர் ஆகி நியூக்ளியோலஸ் ஆர்கனைசராக மாறும். அதாவது நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. மோஸ்ட்லி அது வந்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நடக்கும். இது வந்து ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் தான் வந்து என்ன ஆகுனா டிவைட் அப்போ செல் டிவிஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க 9th கிளாஸில். அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த 2 ஸ்பிண்டில் ஃபைபரும் டிஸப்பியர் ஆகி இந்த குரோமோசோம்ஸ் வந்து அட் எனி பொசிஷன், அதுக்கு பேர் லோகஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏதோ ஒரு பொசிஷனோட போய் அட்டாச் ஆயிரும். இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து என்னென்னா செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் பாயிண்ட்ஸை கொடுக்குறேன் ஈஸியாக நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது என்னென்னா செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இங்கே இருக்குது பாருங்கள், நான் மேலே பீடில் காட்டுறேன். இது வந்து என்னென்னா சம் குரோமோசோம்ஸ், எல்லா குரோமோசோம்ஸில் சம் குரோமோசோம்ஸ் ஹேவ் இட் எனி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமோசோம்ஸ் ஹேவ் இட் எனி பாயிண்ட் ஆஃப் த குரோமோசோம், எந்த பாயிண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸில் இருக்குது. இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நியூக்ளியஸ் அரைஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் இதுக்கு பேர் நியூக்ளியோலர் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நியூக்ளியோலர் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 பாயிண்ட் இனஃப் ஃபார் த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இனஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா இதுக்கு வந்து டீலோமியர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, டீலோமியர். டீலோமியருங்கிறது ஒவ்வொரு எண்ட்லேயும் இருக்கக்கூடியது, அதாவது இதில் கிடையாது. உங்களுக்கு அந்த குரோமோசோம் ஆர்ம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு குரோமோசோம்ஸ் ஆர்ம்ஸில் எண்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமோசோம்ஸ் அப்படின்னா. அது எதுக்காக டீலோமியர்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுக்குறதா, குரோமோசோமுக்கு ஸ்டெபிலிட்டி, டு ப்ரொவைட்ஸ் அ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த குரோமோசோம்ஸ் அப்படின்னும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன டாபிக்னா, இதில் சேட்டிலைட்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்போம். இதுக்கு பேர் என்னது, சேட்டிலைட். இந்த சேட்டிலைட் அப்படிங்கிறது சம் குரோமோசோம்ஸில் மட்டும் இருக்கக்கூடியது. ஒரு நாப் லைக் அப்பண்டேஜ் இருக்கும் அட் தி எண்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸில். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா சாட் குரோமோசோம்ஸ். இதுக்கு பேர் என்னது, சாட் குரோமோசோம்ஸ் அப்படின்னும். இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நான். தென் அதனுடைய பவர் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து டாபிக் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஈஸியாக எக்ஸாம் ஓரியன்டாக எழுதுறதுக்காக பாயிண்ட்ஸ் வைஸாக கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், த பாயிண்ட் அட் விச் 2 குரோமோசோமல் ஆர்ம்ஸ் அப்படின்னா அது மீட் ஆகிற இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் திங் வந்து என்னென்னா டியூரிங் த செல் டிவிஷன் அப்போ அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் அப்போ அட்டாச் ஆகி எனி குரோமோசோம்ஸ் எது கூட போய் ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் டிசையர் த செக்ஸ் டிட்டர்மினேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லணும்னா, அடுத்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இஃப் இட் எனி பாயிண்ட்ஸ் ஹேவ் இட் எனி பாயிண்ட் ஆஃப் த குரோமோசோமில் வந்து ஜாயிண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன், நியூக்ளியோலஸ் அரைஸ் ஆகும். அதுக்கு பேர் நியூக்ளியோலர் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், டீலோமியர்ஸ். தேர்ட் பாயிண்ட்டு டீலோமியர் அந்த சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீலோமியர்னால் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு குரோமோசோம் சார்ம்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இது எண்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் டீலோமியர். இது என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்டெபிலிட்டி டு த குரோமோசோம். அந்த குரோமோசோமுக்கு ஸ்டேபிள்னஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சேட்டிலைட். சேட்டிலைட் அப்படின்னா நான் சொல்லிவிட்டேன், அந்த பிக்சரில் பார்த்துருப்பீங்க, ஒரு நாப் லைக் ஒரு பல்ப் மாதிரி மேலே வந்து நாப் லைக் அப்பட்டேஜ் இருக்கும் அந்த ஒன் எண்டில். அந்த குரோமோசோம்ஸ்க்கு பேர் தான் சேட்டிலைட்னு சொல்லுவோம். அது சாட் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம், சாட் குரோமோசோம்ஸ் அப்படின்னும். தட்ஸ் ஆல் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பாய்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் மீட் த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் பொசிஷனை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து இதுக்கப்புறம் நான் அதில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ பாய்ஸ்.